வணக்கம். பொங்கல் பரிசு ரூ. 5000க்கான தேதி வெளியீடு, ஜாக்பாட் அறிவிப்பு, கூடவே தமிழக அரசு 2 மகிழ்ச்சி தகவலையும் மக்களுக்கு குடுத்துருக்காங்க. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால, நீங்க இப்ப தான் நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான பிரஸ் பண்ணிக்கோங்க. தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு, தமிழக அரசானது வரக்கூடிய 2026 ஜனவரி மாசம் பொங்கலுக்காக பார்த்தீங்கன்னா, ரொக்க பணமாக ரூ. 5000 குடுக்க போறதாக தகவல் ஏற்கனவே வெளியாச்சு. ஸோ, இப்ப அத முன்னிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா ரேஷன் கடைகள் மூலியமாகவும், டோக்கன்கள் மூலியமாகவும் வழங்கப்படும் அப்படிங்கிற மாரியான மக்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. இது உண்மையா? அதற்கான தேதி எப்ப வெளியாகும்? எப்ப டோக்கன் குடுப்பாங்க? அப்படிங்கிற தகவல பார்க்கலாம். திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா 2022 பொங்கல் பண்டிகை அப்போ 21 மளிகை பொருட்கள் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு குடுத்தாங்க. 2023 மற்றும் 24 அப்போ பார்த்தீங்கன்னா, ரொக்க பணம் ரூ. 1000 அப்படிங்கிறதும் குடுத்தாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா, அதுக்காக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு பார்த்தீங்கன்னா குடுத்தாங்க. ஸோ, இப்போ 2025க்கு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் நிதி காரணமாக எந்த ஒரு ரொக்க பணமுமே கிடைக்கல. ஸோ, அத தாண்டி இப்போ எலக்ஷன் டைம் வேற வரப்போகுது. ஸோ, இத முன்னிட்டு எவ்வளவு தமிழக அரசு குடுக்க போறாங்க அப்படின்னு மக்கள் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்காங்க. ஏன்னா, அதிமுக ஆட்சியில அதிகபட்சமா ரூ. 2500 வரைக்குமே ரொக்க பணம் அப்படிங்கிறது குடுத்தாங்க. ஸோ, அத தாண்டி தான் இப்போ திமுக குடுத்தாகணும். ஏன்னா, திமுக ஆட்சிய தக்க வச்சுக்கணும் அப்படின்னா, அடுத்து தேர்தலுக்கு இன்னும் 4 மாசம் தான் இருக்கு. இந்த காரணத்துக்காகவே அத தாண்டி ரூ. 5000 குடுப்பாங்க. ஏன்னா, அதிமுக ஆட்சியில இருக்கும்போது, நாங்க திமுக ஆட்சிக்கு வந்தால் நாங்க ரூ. 5000 பொங்கல் பரிசு குடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா, இப்போ அதுக்கு ரூ. 16,000 கோடி தேவைப்படும். ஆனா, அதுக்கு தமிழக பட்ஜெட்ல என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. ஆனால், இந்த ரூ. 5000 பொங்கல் பரிசு குடுத்தாங்க அப்படின்னா, மீண்டும் ஆட்சிய தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிறது ஸ்டாலின் அவர்களுக்கும் சரி, நம்ம தமிழக அரசுக்கும் சரி நல்லாவே தெரியும். அத ஆலோசனை பண்ணி அதுக்கான முடிவு பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. ஸோ, இந்த மாச இறுதி, அதாவது டிசம்பர் மாச இறுதியில பார்த்தீங்கன்னா, அதற்கான தேதி வெளியீடு அப்படிங்கிறது அறிவிக்கப்படும். ஏன்னா, பொங்கலுக்கு 1 வார காலத்துக்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா, டோக்கன்கள் குடுத்து நேரடியாகவே அந்த பணம்லாம் விநியோகம் செய்யப்படும். எந்த ஒரு அக்கவுண்ட் பேங்க்குமே பார்த்தீங்கன்னா வராது. ஸோ, இன்னொரு மகிழ்ச்சியான விஷயமுமே சொல்லியிருக்காங்க. அதாவது அடுத்த மாசம் டபுள் விஷயம் அப்படின்னு. ஒண்ணு பொங்கல் பரிசு, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமைத் தொகையில விடுபட்டவர்களுக்கு ஏற்கனவே நவம்பர் மாசம் முகாம்கள் அப்படிங்கிறது போட்டாங்க. அது மூலியமா புதிதாக பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் இதில தகுதி உடையவரா இருக்காங்களோ, அவங்களுக்கு இந்த மாதம் டிசம்பர் மாசமே பணம் அப்படிங்கிறது 12ஆம் தேதி ஏறிடும். அதே மாரி பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா, சேர்த்து கூடவே இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ, உங்களுக்கு பொங்கல் மாசம் அப்படிங்கிறது கொஞ்சம் சிறந்த மாசமாவே இருக்கும். இத வச்சு நீங்க குடும்ப செலவெல்லாம் ஓட்டிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ரூ. 5000 குடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா வெளிய இருக்கு. ஆனா, இன்னும் தமிழக அரசுலேருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளியாகல. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் ஒரு 10 நாள்ல பார்த்தீங்கன்னா, அதற்கான ஒரு தெளிவான விளக்கம் அப்படிங்கிறது குடுத்துருவாங்க. நமக்கு கிடைக்குமா? கிடைக்காதா? அப்படிங்கிறது. அதிகபட்சம் குடுக்குறதுக்கான வாய்ப்ப தான் பார்ப்பாங்க. ஸோ, அந்த தகவல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.